குத்துங்க குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா? நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா? கம்பவுண்டா சரி வாங்க போலாம். வாங்க சொன்ன கேளுங்க. வாங்க இருங்க, உங்களை பாத்து வாங்க. இருங்க டாக்டர்மா, உங்களை பாத்து போறேன். டாக்டர்மா, உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணே. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி, அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட. நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய், என்ன ஆடிட்டு இருக்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான் இருந்த டாக்டர், அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஒண்ணு இல்லையா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர், நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோரா அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ, இதுவா? நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கல, அவளை அந்த தண்ணி கண்ணி தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துட்டு, அதான் டிஷ்யூம். ஆத்தா அந்த காப்பி பொடியும் ஜீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காஃபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிரது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது, ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க, மேல ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மள எல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்யா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. காதை கொடு. நான் அப்பவே சொன்னேன், கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது, அதிகமா சாப்பிடாதான்னு. கேட்டியோ? வயிற்று கலக்கிடுச்சு. உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன். அப்பா, இதோட 3 முறை ஆயிடுச்சு. கலகலன்னு வெளியே போறது வகுத்துக்கு நல்லதுன்னு. புழு பூச்சிலாம் செத்து போகும். பேசாம இருங்க. என்னண்ணே பேச்சு முச்சே இல்ல, முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டா, சீக்கிரம் வந்து தொலைடா. நீ அந்த சக்கரத்துல காத்த பிடிங்க விடு. என்னண்ணே முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா, என்னண்ணே புசு புசுன்னு சத்தம் கேக்கு? பாம்பு கம்பு படம் நிக்குதான்னு பாருங்க. பாம்பு மட்டும் இல்லடா, நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது. என் பாட்டு காணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நம்ம ஊர்ல வர குரங்கு தொல்லை அதிகமாயிருச்சு. டேய் புலிபாண்டி, என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாடுறா. ட்ரை பண்றேன். நம்ம பேண்ட் அங்க இருக்கு. அப்பா நல்ல வேலை, பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ கம்பளி பூச்சி. எல்லாம் ஓ வேலைதானா? ஏய் இந்தாடி. என்னடி மச்சக்கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, எங்கேருந்து போகும்போது சின்ன வயிறோட போனேன், இப்ப பெருசா இருக்கே. அங்க நிறைய சாப்பிடுவியா?
கல்யாணம் ஆயிட்டா எல்லாருக்கும் வயிறு பெருசா தாண்டி ஆகும். எங்க மாமனுக்கு கல்யாணமே ஆகல, அவருக்கு மட்டும் வயிறு பெருசா இருக்கே. நீ முதல்ல உன் மாமனை கல்யாணம் பண்ணு, அப்புறம் அவருக்கு சிறுசாயி உனக்கு பெருசாயிரும். என் கூட சமைஞ்சவ நீ. நான் கல்யாணம் பண்ணி பேறுகாலத்துக்கே வந்துட்டேன். நீ இன்னும் ஒரு விவரம் தெரியாம சின்ன பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. அம்மா, என்ன வள்ளி, என்ன ஆச்சு? பையன் வகுத்துக்குள்ள உதைக்கிறான். உதைக்குதா? எங்க பாப்போம். புள்ள உதைக்கிற சத்தமே கேட்கலையே, ஏதோ கடா மூடாததான் கேக்குது. அடி, புள்ள உண்டானவளுக்கு தாண்டி புள்ள உதைக்கிறது தெரியும். நீயும் கல்யாணம் முடிச்சு பாரு, உன்னையும் உதைப்பாவும். உதைச்சா புள்ள மண்டையில நறுக்குன்னு கொட்டிட மாட்டேன். ஐ, நதியா வளையல், ரேவதி வளையல், கண்ணாடி வளையல். என் வள்ளி, எனக்கும் புள்ள உண்டானா இவ்வளவு நிறைய வளையல் போடுவாங்கல்ல? போடுவாங்கடி. இரு வர. எங்க போற? என்னடி இது? புள்ள உதைக்குது. ஐயோ, சரி சரி, வா வந்து படு. நான் படுக்க மாட்டேன், போ. என்னடி வேஷம் இது? ஐயோ, சொன்ன கேளுடி. என் புள்ள சிரிச்சுட்டான், போதும். நீ தூக்கம் வருதுன்னு சொன்ன, போய் படு. படு அண்ணா. நான் கொலைக்கு போயிட்டு வரேன். அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு. பெரிய நேரு பரம்பரை. தயலி சட்டையில ரோஜா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான், நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலையை என்ன பண்ண? பிளிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச். பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய், என்னடா அது? ஏல சாப்பாட்டுக்கு. ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலை போட்டு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த? என்னடா வழியை மறைச்சிட்டு நிக்கிறீங்க? பேச்சியம்மால எங்க கூட சேரவனான்னு சொல்லி ஏன் அடிச்ச? எலை சுண்ணாம்பு, அவன் பொண்டாட்டிடா. அவளை அடிப்பேன் மிதிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? மனிதன். யா யா, நேத்துல இருந்துதான் பேச்சியம்மா உங்க பொண்டாட்டி. ஆனா எங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ எங்க தோஸ்த். என்னடா அவங்க என் தோஸ்து? இத்தனை நாள ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கழுதைய விரட்டுறதும் எருமை மேல போறதும் தோப்பு துறவெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க. அதெல்லாம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப அவ கல்யாணம் ஆனவ. அப்ப இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? மயிலே மயிலேன்னா எறவு போடாது, நாம தான் பொடுங்கணும். கரெக்ட். பக்கல் 3 பேர் வயசு கூட்டினாலும் என் வயசு இருக்காது. இறங்குனா டவுசர் காணாம போயிடும். போங்கடா. பேச்சி அம்மாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாம செய்யற தப்பு தப்பே இல்ல. தளபதி, என்னடா மப்பேறி போய் தெரியுறீங்களா? இறங்குனால பாத்து இறங்க விட்டுருவானா இந்த தளபதி? பேசி இந்த பத்தியா உனக்குதான். இந்த மாதிரி பிபி, ராட்டனம், இந்த மாதிரி தம்பூரா, இந்த மாதிரி உனக்கு இந்த கடல்ல உருண்டை, முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துக்க. 1000 தான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அத நாமளே 4 செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். ஏதோ மாமே ஆத்திரத்துல காலையில ஒண்ணு லேசா அடிச்சுட்டேன். அத போய் இந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லாமா? இந்த பாரு, மாம மண்டைய உடைச்சிட்டானுங்க பாவிங்க. அதை விடு. எதுக்கு அந்த அருவாமனை கத்தி எல்லாம் வச்சிருக்கே? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாமா பக்கத்துல வா. நேத்துதான் தூங்கிட்ட. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா ஒன்னா கிச்சு கிச்சு விளையாட்டு
கபடி விளையாடலாமா? நீ போய் உங்க அம்மா கூட விளையாடு போ. நோ 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 நோ, இது நீயும் நானும் விளையாடுற விளையாட்டு. கம் அண்ட் சிட் மை பக்கத்துல. கம் பா. ஐயோ 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 ஐயோ. ஏய், உங்க ஆட்டோட கறிகறி போட்டு வளர்க்கல. வராத, போயிடு. கிட்ட வந்த அருவாமனையில வெட்டிடுவேன். வெட்டிடுவியா? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏடி, கட்டிட்டு வந்த உடனே வெட்ட அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? இந்த பாரு, நான் 2 நாளா படுற அவசரம் அந்த காடுக்கு தான் தெரியும். ஆமா, இந்த பாரு, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. பிரச்சனை பண்ணாம நான் சொல்ற மாதிரி ஒத்து போயிடு. என்ன நான் சொல்றேன்? ஐயோ, முத்தமா, இன்னைக்கு மில்லுல நைட் ஷிஃப்ட் இல்ல, நைட்டு பூரா உன் கூட தான் இருக்க போறேன் முத்தமா. சும்மா இருங்க, இவங்க வேற என் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா, 3 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் இருக்கிய. தாங்க முடியலையே. இதுக்கு மேல சத்த முடிய கொன்னுடுவேன். ஆண்டவனே, எனக்கு 5 ஏக்கர் நஞ்ச கொடுத்த, 6 ஏக்கர் புஞ்ச கொடுத்த, அரசாங்கத்துல உத்தியோகம் கொடுத்து, ஆயிரக்கணக்கில் சம்பளமும் கொடுத்த, அழகான பொண்டாட்டியும் கொடுத்த, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.